10ஓட 11 இருக்கணும்னு எனக்கு தோணாது. தனியா யூனிக்கா இருக்கணும்னு தோணும். பேர் தான் நல்லா இருக்கா? பாக்கவும் நல்லா தான் இருக்கீங்க. Thank you. சைலண்டா நடந்துட்டு இருக்கறதுனால சைலண்டா இருக்கும். சூப்பர். நம்ம கூட செல்ஃபி பொண்ணு ஷோல 2 பேர் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். ஹாய், உங்க நேம்? Hi, I'm Pooja. பூஜா. Yeah. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பூஜா? Now I'm doing MBA and I'm studying for TNPC. ஓகே, பார்க்கவே ரொம்ப படிப்ஸ் மாதிரி இருக்கீங்க. நல்லா படிப்பீங்களா? ஓரளவுக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணுவேன், படிக்கவும் படிப்பேன். ஓகே, உங்க நேம்? என் நேம் மௌலி. மௌலி. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்டா டிஎன்பிசி தான் படிக்கிறேன். ஓகே, நீங்க நல்லா படிப்பீங்களா? படிப்பேன். ஓகே, இன்னைக்கு என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப வந்து ஒரு புக்கா எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? மேபி எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கு மேல பார்த்தலாம் எல்லாம். ஓகே, நீங்க என்ன டைட்டில் வைப்பீங்க? வெல் ஸ்டார்டட்னு வைப்பேன். வெல் ஸ்டார்டட். நல்லா ஸ்டார்ட் ஆகுது, எப்படி போகுதுன்னு தெரியல. ஓகே, உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போயிட்டு இருக்கு, எப்படி முடியும்னு தெரியல. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம ஷோல 2 அராத்தான பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், நேம்? ரிஷி. ரிஷி. பேர் நல்லா இருக்கு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேர் தான் நல்லா இருக்கா? பாக்கவும் நல்லா தான் இருக்கீங்க. Thank you. சரி, ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க SSC கவர்மெண்ட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 9th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படி போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். என் பேர் திலீப். திலீப். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. எப்படி போகுது? நல்லா போகுது, ஓரளவுக்கு போகுது. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன क्वेश्चन அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து எக்ஸாம் கண்டிப்பா எழுதிருப்போம், ஸ்கூல்ல காலேஜ்ல. அதுல ஃபன்னியான ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, கண்டிப்பா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? ஆக்சுவலா ஸ்கூல் எக்ஸாம் ஹால்லனா இது பர்சனலா எனக்கு நடக்கல. இது நான் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன். அப்ப ரூம்ல 4 பேர் நாங்க இருப்போம். இப்போ வந்து யூஸ்வலா அதுல ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு கிரி. ஆக்சுவலா அவன் வந்து எப்பயுமே கரெக்டா பிட்டு அழகா எழுதி போயிடுவான், பிட்டு அடிச்சு அழகா பாஸ் ஆயிடுவான். சோ அதுல சோ எக்ஸ்பர்ட் அதுல. ஆக்சுவலா இன்னும் மாறி முக்கியம் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து நல்ல பையன், அதனால பிட்லாம் அடிக்க மாட்டான். ஆனா அவனுக்கு என்னாச்சு, அன்பார்ச்சுனேட்லி ஒரு எக்ஸாம் ஒழுங்கா படிக்கல. சரி, எவ்வளவோ அவன் எக்ஸாம் எழுதுறான், நம்ம ஒரு எக்ஸாம் பிட்டு எழுதி பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமுக்கு பிட்டு எழுதிட்டு போனான். பார்த்தா சரி மாட்டிக்கிட்டான். ஓகே திலீப், நீங்க சொல்லுங்க. 10th ஆஃபர்லி எக்ஸாம் அப்போ சூஸ் த பிளாங்க்ஸ்க்குலாம் நாங்க வந்து ஆப்ஷனுக்காக ABCDன்னு நாங்க ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சுப்போம். பேசி வச்சுப்போம். சார் பார்க்கலையோ அப்பெல்லாம் நாங்க வந்து இப்ப சூஸ் த ஃபாலோயிங் தேர்ட் ஆன்சர்னு இப்படி கேக்குறானா, இப்ப Bனா நாங்க மூக்கு தொடுவோம். அந்த மாதிரி பண்ணிருப்போம். கண்டிப்பா எல்லாருமே இந்த லைஃப்ல பண்ணிருப்போம். ஓகே, நீ வந்து அந்த ஆன்சர் தெரியும் உனக்கு, பட் ஆனா உன் ஃப்ரெண்ட் வந்து ஃபெயில் ஆகுன்னு சொல்லிட்டு தப்பாலாம் சொல்லிருக்கியா? அப்படிலாம் சொன்னேன். ஆன்சர் அவன் கேட்க சொல்ல சார் பாத்துட்டாரு. ஒரு Bன்னு சொல்ல நான் இப்படி கண்ட இப்படி கை காமிச்சேன். என்னப்பா தம்பி, கதைக்கல் யாருக்கு கொடுக்குறேன்னு பாத்துட்டாரு. மாட்டிக்கிட்டேன் நிக்க வச்சிட்டாரு. என்ன எல்லோ இல்ல. இன்னைக்கும் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஒரு சூப்பரான ஃபேக்டரோட உங்களை பார்க்க வந்திருக்க. வாங்க போய் பார்க்கலாம். எந்த ஊர்ல டிராபிக் லைட் சிஸ்டம் இல்லன்னு தெரியுமா? சவுத் ஏசியால இருக்க புட்டான் என்ற சிட்டில தான் டிராபிக் லைட் சிஸ்டம் இல்லன்னு சொல்றாங்க. அந்த சிட்டியோட கவர்மெண்ட் சில பிளேஸ்ல மட்டும் பிக்ஸ் பண்ண முடிவு பண்ணாலும் இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவுக்கு வராங்க. சோ அங்க இருக்க போலீஸ்மேன் தான் அங்க இருக்க டிரைவர்ஸ்க்கு எல்லாம் பெஸ்டா கைட் பண்றாங்க. அதிகமான பிரமிட்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு தெரியுமா? எகிப்துன்னு சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா, சூடான் நாட்டுலதான் அதிகமான பிரமிட்ஸ் சொல்றாங்க. மோர் ஓவர் 255 பிரமிட்ஸ் அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹாய், நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? சூர்யா. ஓகே, சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க அகாடமிக் கவுன்சிலர் இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? கிரேட். நல்லா போயிட்டு. ஓகே டன். இன்னைக்கு என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதுல வந்து ஃபேண்டசி கேரக்டரா மாறுன்னு நினைச்சா என்ன? ஆக்சுவலா சுத்தமா எனக்கு புக்ஸ் படிக்கிற ஐடியாவே இல்லைங்க. பட் நாவல் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கிரேட். சோ அதுல ஸ்பெஷல் கேரக்டர் வந்தியத்தேவன். பொண்ணு கொஞ்சம் ஜாலி துருன்னு அந்த மாதிரி இருந்தா கிரேட், சூப்பரா. அந்த மாதிரி தானா? ஏன் அப்படி ஒரு மாதிரி சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு ஜாலி கேரக்டர், கொஞ்சம் துருன்னு அவனோட ஒர்க்ல கரெக்டா இருப்பான். சூப்பர் பிளஸ் மத்தவங்க ஜாலி பண்ணிட்டு சேம் அப்படி இருந்தா கொஞ்சம் சூப்பரா போகும், ஜாலியா போகும். ஸ்கூல்ல இருந்து நீங்க எப்படி படிக்கலாம், அப்படி படிப்பீங்க? படிப்புலாம் சூப்பரா இருக்கும். இப்போ கொஞ்சம் அதோட சேர்ந்து அந்த அரட்டத்தனம் அதே தானே, வந்தியத்தேவன் தானே, அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம கூட 2 பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஜெயசூர்யா. ஏன் ஜெயசூர்யா ஒரு மாதிரி டல்லா? என்னதான் ஆச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? டல்லா இல்ல, எப்பவுமே நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருப்பீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
எக்ஸாம்ல பேப்பர் போயிட்டு. ஓகே, உங்க நேம்? என் நேம் பிரசாந்த். பிரசாந்த். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே ஏன் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கீங்க? சைலண்டா எல்லாம் இல்லைங்க, வைலண்டா நடந்துட்டு இருக்கு, அதனால சைலண்டா இருக்கும். சூப்பருங்க. ஓகே, என்ன உங்க 2 பேருக்கு கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப வந்து ஒரு புக்கா எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? இந்த பக்கம் வழி இல்ல, இது ஒரு முட்டுச்சந்தம் தான் வைக்கணும். சூப்பருங்க. ஏன் ஏன் அப்படி? இல்ல எல்லாமே ஒரு இடத்துல எண்டா போய் நிக்க பாருங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால அது. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். நீங்க? ஆக்சுவலி எல்லாமே பண்ணியா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியும் தண்டமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். எல்லாமே ஒன் டைம் ஏறிச்சுன்னா 10 டைம் வந்து இறங்கிட்டு இருக்கு, அதனால அப்படிதான் வந்து ஆகும். ஓகே, இன்னைக்கு நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஒரு சூப்பரான ஃபேக்டரோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். சிங்கத்தோட கர்ஜனை எவ்வளவு தூரம் வரை கேக்குன்னு தெரியுமா? 5 மைல் தூரம் வரை கேக்குன்னு சொல்றாங்க. அதாவது அதோட சத்தம் 114 டெசிபல்ஸ் வரை இருக்குமா. 25 புல் வெட்டுற மெஷின் சவுண்டை விட அதிகமா கேக்குன்னு சொல்றாங்க. சிங்கத்தோட ஓக்கல் கார்ட்ஸ் வந்து அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய அனிமல்ஸ் ஜம்ப் பண்ணி பார்த்திருப்போம், பட் ஒரே ஒரு அனிமல்னால மட்டும் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியுமா? எலிஃபண்ட் சொல்றாங்க. ஒரு யானையோட வெயிட் 8000 பவுண்ட்ஸ்ல இருந்து 16000 பவுண்ட்ஸ் வரை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த யானையோட கால் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு பெருசா இருக்கனால அது ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹாய், உங்க நேம்? My name is Naveen. நவீன். நவீன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm the head of training and delivery in Veranda Fire. ஓகே, பார்க்கவே ரொம்ப படிக்கிற பையன் மாதிரி இருப்பீங்க. நல்லா படிப்பீங்களோ? அப்படி இல்லைங்க, 10th வரைக்கும் எதுலயுமே பாஸ் ஆனது கிடையாது. பாஸ் ஆனது கிடையாது. இன்னும் அப்படியேதான். ஓகே, அதுக்கப்புறம் அடிப்பட்டுதான், சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு. சூப்பர்ங்க. ஓகே, இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல வந்து எக்ஸாம்ல எழுதிருப்போம். ஆமா, கண்டிப்பா ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா? எல்லா எக்ஸாமும் பண்ணியான இன்சிடென்ட் தான். ஓகே, அதுல ஒரு ஏதாவது இன்சிடென்ட் சொல்லுங்க. ஓகே, சோ ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா, நார்மலா வந்து ஒரு 7th அது வரைக்குமே நல்லா பிட் அடிச்சிட்டு இருப்பேன். ஓகே, அது வரைக்கும் நமக்கு வந்து ஏபிசிடி கூட ஒழுங்கா தெரியாது. இல்ல கிராமர் நத்திங். வேற ஃபேக்கல்டி நம்ம ஃபேக்கல்ட்டினா தெரிஞ்சவங்க, ஓகே, வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. விட்டுருவாங்க. அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். இவங்க வந்து புதுசா வந்திருந்தாங்களா, சரி நான் அவங்க கிராஸ் ஆகி போயிட்டாங்க, எப்பயுமே போன உடனே யூ டர்ன் பண்ணிட்டு தானே வருவாங்க. சோ நானும் பிட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபேக்கல்ட்டி என்னன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டாங்க. டைமிங் கால்குலேஷன் நமக்கு இருக்குல்ல, யூ டர்ன் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆகும். அதப்படி நான் பார்த்து பிட் எடுத்து எழுதி பார்த்தா தப்புன்னு வந்து புடிங்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டேன். அப்புறமா அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப நல்ல ஃபேக்கல்ட்டின்றதுனால அவங்க வந்து இனிமேல் பண்ணக்கூடாது, தெரிஞ்சதை எழுதி பாஸ் ஆகுறது பெட்டர். சோ அன்னைக்கு அவங்க கொடுத்த அட்வைஸ் தான். அதுக்கப்புறம் நான் எந்த பிட்டும் அடிச்சது இல்ல, எல்லாத்துலயுமே பாஸ் ஆக ஆரம்பிச்சேன். இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கா லைஃப். ஓகே, நம்ம கூட 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஹாய், ஹாய், என் பேரு ஸ்ரீலேகா. ஸ்ரீலேகா. உங்க நேம்? இளஞ்சியா. இளஞ்சியா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு? எப்போதும் போல தான் போயிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? எம்சி கான்டெஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என்ன 2 பேரும் ஒரே மாதிரி ஒயிட் கலர் Dress போட்டுட்டீங்க? டீம் டீம். ஓகே, டன். ஓகே, நீங்க? டீம் எல்லாமே நான் சப்போர்ட் ஹெட்டா ஒர்க் பண்றேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து புக் எல்லாம் படிச்சிருப்போம். அதோட ஃபேண்டசி கேரக்டரா மாறுன்னு நினைச்சா என்ன கேரக்டரா மாறுவீங்க? புக்ஸ் அவ்வளவா படிச்சது இல்ல, பட் நான் கேள்விப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியல, கண்ணகி மதுரை எரிச்சாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட்காக அந்த மாதிரி பண்ணாங்க. பட் அது வந்து ஹஸ்பண்ட்காக மட்டும் இல்லாம நார்மலாவே ஒரு லேடிக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும். தனியா நின்று எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க செஞ்சு பண்ணணும். எனக்கு பொதுவாவே எல்லா இடத்துலயுமே வந்து டக்குன்னு பேசணும், டக்குன்னு செய்யணும்னு ஒரு இருந்துட்டே இருக்கும். அதான் 10ஓட 11 இருக்கணும்னு எனக்கு தோணாது. தனியா யூனிக்கா இருக்கணும்னு தோணும். அதனால அந்த கேரக்டர் நான் அட்மைட் பண்றேன். சூப்பருங்க. நீங்க சொல்லுங்க. நான் புக் இது இருக்கும் படிச்சது இல்ல, நான் மூவில பார்த்தது ரொம்ப பிடிச்சது, இன்ஸ்பயர் ஆனது பார்த்தா நீலாம்பரி கேரக்டர். நீலாம்பரி எப்படி அப்படின்னா, அவங்க நினைச்சதை வந்து கடைசி வரைக்கும் அதுலயே இருப்பாங்க. போல்டு கேரக்டர். கேர்ள்ஸ் எப்பவுமே அந்த மாதிரி இருக்கணும்ன்றதுனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால